வணக்கம் மக்களே, ஆட்டோ ட்ரெண்ட் சேனல். இது நான் தினேஷ்குமார். நம்ம சேனலில் தெரியும் உங்களுக்கு டூ வீலர் ரிவ்யூ நிறைய போட்டுருக்கேன். அதுலேயும் நிறைய நான் ஸ்கூட்டராக போட்டுட்டேன். அதனால் இன்றைக்கும் நான் ஸ்கூட்டர் தான் போட போகிறேன். ஆனால் அது எந்த மாதிரி ஸ்கூட்டர்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹோண்டாலேருந்துன்னு சொல்லலாம். ஹோண்டாலே தெரிஞ்சு உங்களுக்கு 2 ஸ்கூட்டர் தான் நல்லா பயங்கர செல்லிங் பாயிண்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஸ்கூட்டர். அதில் ஒன்று ஆக்டிவா, இன்னொன்று நான் சில க்ளூ கொடுக்குறேன். அது என்ன நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த வண்டியில் வந்து நிறைய ஜோக்கர் ஸ்டிக்கரு, பீஸ் ஸ்டிக்கர்லாம் ஓட்டி இப்படி வச்சு ஓட்டுவாங்க. அது என்ன ஸ்கூட்டர்னு தெரியுங்களா? உங்களுக்கே தெரியும், டியோ 125. டியோ முன்ன ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 110cc சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நல்ல பீக் செல்லிங்கில் இருந்துச்சு. புல்லிங்கோ இருந்த காலத்துலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஒரு வண்டி. ஒரு மோட்டோ ஸ்கூட்டர்னு சொல்லி ஆரம்ப கட்டத்தில் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு நார்மலான ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு மோட்டோவாக, கொஞ்சம் ஒரு டிசைனாக இந்த மாதிரி லைட்லாம் வச்சு முதல்ல வந்த வண்டியில் மகர்லாம் கழட்டிட்டுலாம் ஓட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கீர் வண்டிக்கு ஒரு ஈக்குவலான வண்டின்னு சொல்லலாம் அந்த டைமில் ஒரு ஸ்டைலில். அதுலேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 125cc லாஸ்ட் இயர் வந்துருந்துச்சு. ஆனால் 2025 ஒரு சூப்பரான அப்டேட்டோட சில பல ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. சரி, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ஆட்டோமொபைல் கண்டென்ட்டும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ஹோண்டா டியோ 125cc 2025 அப்டேட் வேணா வெஹிக்கிள் இங்கே இருக்குங்க. இது வந்து ஒரு ஹெட் ஸ்மார்ட் வேரியண்ட். இன்றைக்கி இந்த வண்டி நம்மளுக்கு யார் ரிவ்யூக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரா ஹோண்டா கோயம்புத்தூர். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. இந்த வண்டியில் 2025 மேஜராக சில பல அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 2 வேரியண்ட் வருதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ், இது வந்து ஸ்மார்ட் வேரியண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டீலக்ஸ்லேயும் இதுலையும் பெரும்பாலும் வண்டி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும். பட் ஆனால் ப்ரைஸிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ்லேயும் சில ஃபீச்சர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆன் ரோட் காஸ்ட்டில் 1,29,000 வருதுங்க. இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கான ப்ரைஸ் பார்க்கும்போது 1,37,000 வந்து ஆன் ரோட் காஸ்ட்டு வருதுங்க. ஸோ ஒரு 8,000 வித்தியாசம் வருது. ஃபீச்சர்ஸ் வைஸில் என்னென்ன மாறி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், வண்டி நீங்கள் ஓவராலாக பார்க்கலாம். வண்டியோட கிராஃபிக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. மொத்தம் இந்த வண்டியில் 6 கலர் ஆப்ஷன்ஸ் வருதுங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் வித் illuminated சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருக்குங்க. வண்டியில் கிராஃபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஸ்ட்ரைப்ஸு ஒரு நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம், ஒரு 110cc வர டியோக்கும் 125 டியோக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அதில் இந்த இடத்துல சின்ன ஏர்வெண்ட் வரும். ஸோ இதில் வந்து அந்த ஏர்வெண்ட் கொடுக்காம ஒரு நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சைடில் ஏர்வெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 110cc வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைசர் வராது, இதில் வைசர் வருதுங்க. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் செட்டப்புமே எல்இடி தாங்க. லோ பீம் அண்ட் ஹை பீம் ரெண்டுமே எல்இடி தான் வரும். அதே இண்டிகேட்டர்னு பார்க்கும்போது ஹாலஜன் இண்டிகேட்டர் தான். பட் ஆனால் அந்த டியோ டிசைனில் நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. மக்காடுன்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தாங்க. பட் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. பட் ஓகே தாங்க, ஏன்னா ஃப்ரண்ட் மக்காடு தானேங்க, ஓகே தான். அப்புறம் இந்த இடத்துல சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்படியே டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 90க்கு 90 12 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வீலை விட முன்னாடி வீல் கொஞ்சம் பெருசு தாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து பிரேக்கிங் சிஸ்டம்னு பார்க்கும்போது டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் கிடையாது, பட் டிஸ்க் பிரேக் தான். பட் பின்னாடி ட்ரம்மு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு இதை கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் டெக்னாலஜி மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரியர் பிரேக் பிடிச்சிங்கனாலும் பின்னாடி ட்ரம்மாக இருந்தாலுமே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து அப்ளை ஆகுங்க. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனில் நீங்கள் இதெல்லாமே பார்க்கலாம். அப்புறம் டிஆர்எல்னு பார்க்கும்போது இந்த வைசருக்கு கீழே வந்து நீட்டாக 2 டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிம்மாக தான் எரியுது, பட் ஓகே, நைட் டைமில் நல்லா க்ளோயிங்காக இருக்குங்க. அப்புறம் சைடில் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிசைன் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஹோண்டான்னு சொல்லி நல்லா பெருசான ஒரு பேட்ஜிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன டிசைன், இது வந்து கொஞ்சம் சொர பிளாக் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. தென் சைலன்சர்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட்டான சைலன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த சைலன்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஒரு கொஞ்சம் பீட் வந்து நல்லா இருக்குங்க. பட்ட பட்ட பட்டான்னு ஒரு மாதிரி ஒரு ஒரு 2 ஸ்ட்ரோக் பழைய 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்லாம் வரும் தெரியுங்களா, ஒரு டபுள் பீட் மாதிரி, அந்த மாதிரி இது வருதுங்க. பட் ஆனால் இது ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் அதுக்கு ஸ்டாண்ட் எடுக்கணும். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடுத்த விஷயம், இந்த வண்டியில் பின்னாடி உட்காரவங்களுக்கு கால் வைக்கிற ஃபுட் பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாயில் கொடுக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிள்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கால் வைக்கிறவங்களுக்கான கிரிப்பும் இருக்குங்க. அப்புறம் இது வந்து ஒரு சேஃப்டிக்கு கிராஷ் ஆன டைமில் இது வந்து உள்ளே போகிறதுக்காக இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கிளாம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு நீட்டாக இருக்குங்க. சைலன்சரும் பார்க்கும்போது ஒரு நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் ரவுண்டு மாதிரி வரும் சைலன்சர், இப்போ கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டாக
சேஃப்டி கவர்ஸோடு வருது. இது வந்து மெட்டல் தான், பட் ஆனால் இதுக்கு பின்னாடி வர்றது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தாங்க. அடுத்த விஷயம் அப்படியே பின்னாடி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியில் நீங்கள் பின்னாடிக்கான பிரேக் லேம்ப் செட்டப்ஸ் பார்க்கலாம். மேலே 2 ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருங்க. ஆனால் பிரேக் லேம்ப்னு வரும்போது அதையும் இவங்க ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்பர் பிளேட் லைட்டும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான். ஸோ பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான். இதை நான் வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஏன்னா நாளை பின்ன எதாவது ஃபீஸ் போச்சுன்னா நீங்கள் ஒரு 20 ரூபா 30 ரூபாயில் பல்ப் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 2 அந்த பிரேக் லேம்பே வந்து பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரே டூம் தான், ஜஸ்ட் இந்த கவர் மட்டும் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 2 டிசைன் லைட்டாக இருக்குது. ஓகே, பின்னாடி டிசைன் பார்க்கும்போது ஓகே. இந்த கிராப் ஹேண்டில்ஸ்ன்னு பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு ஸ்டைலாகவும் இருக்குது, பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கலாம். சீட் சைஸும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. யார் வேணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இந்த வண்டி வந்து லாக் அண்ட் அன்லாக் பார்த்தீங்கன்னா இந்த கீ வச்சு தாங்க பண்ணோன்னே. இது வந்து நார்மலான கீ கிடையாதுங்க. இது வந்து ஸ்மார்ட் கீங்க. இது வந்து நார்மல் பீப்புள் கிடையாது. இது வந்து ஹை பீப்புள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் கீ யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த வண்டியில் வந்து இந்த கீ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வண்டி வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இதை அமுத்தினீங்கன்னா 2 டைம் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகும், 4 இண்டிகேட்டருமே. ஸோ ஈஸியாக பார்க்கிங்கில் கண்டுபிடிச்சிக்கலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாவி மாதிரி போட்டிருக்கீங்களா, அதையும் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் இந்த ஓட்டையும் நீங்கள் பார்க்கணும். இந்த ஓட்டையில் வந்து சிவப்பு கலர் எரியுதா பச்சை கலர் எரியுதான்னு பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வண்டிக்கிட்ட போயிட்டு இப்போ நீங்கள் வந்து திருப்பினீங்கன்னா லாக்கில் இருக்குங்க. கிட்டத்தட்ட எனக்கு என்னென்னா இந்த சாவி அமுத்தி போட்டு நீங்கள் திருப்பதுக்கு ஒரு சாவியே கொண்டு போட்டு திருப்பிலாம் நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து ஹெட் ஸ்மார்ட். அதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் நல்லா அமுத்தி பிடிக்கணுங்க. அமுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு பச்சை லைட் எரியுதுங்களா, எரிஞ்சிருச்சு. ரைட்டு. இப்போ இங்கே வந்தீங்கன்னா இந்த கீ வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கணுங்க, வண்டிக்கிட்ட இருக்கணும். அப்போ நீங்கள் இதை அமுத்தி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரில் வந்து ஒரு கீ லைட் எரியும். ஸோ அப்படியே திருப்பினீங்கன்னா அவ்வளோதாங்க. எப்பயும் போல் நீங்கள் சாவி திருப்புற மாதிரி திருகிட்டு நீங்கள் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகுங்க. சைடு ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுங்க. ஏன்னா சேஃப்டிக்கு சைடு ஸ்டாண்ட் அலர்ட் இருக்குது. ஸோ சைடு ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஆயிருங்க. மறுபடியும் நீங்கள் லாக் பண்ணுறது எப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்படி என்ன மாதிரி ரிவர்ஸ் பண்ணிங்களோ ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா சைடு லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கீ பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிகப்பு லைட் வருங்க. வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருக்குனிங்கன்னா யாரும் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. இது எதாவது அமுத்தாமல் போயிட்டிங்கன்னா யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. கீ வந்து வண்டி பக்கத்துலேயே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ஹெட் ஸ்மார்ட்டோட கீங்க. இது வந்து இந்த வேரியண்ட்டில் தான் வரும். இதுக்கு முன்னாடி வேரியண்ட்டில் நீங்கள் சாவி போட்டு திருப்புற மாதிரி தான் வரும். அடுத்த விஷயம், அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு மேஜரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரில் தாங்க. ஸோ வாங்க மீட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மீட்டர் நீங்கள் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஹோண்டான்னு வரும். இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஹோண்டானாலே இந்த ஒரே மீட்டர் தான் இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ ஹார்னெட்லேயே ஆகட்டும், SP 125 ஆகட்டும், ஆக்டிவாலே ஆகட்டும், எல்லாத்துலேயும் இதே மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்னு எதாவது மாறுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே மாறாதுங்க. இதுலேயும் அதே மாதிரி RPM மீட்டர் இருக்கும். கீர் வண்டினாலும் சரி, நான் கியர்னாலும் சரி, இவங்க வந்து RPM செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் RPM பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஸ்பீடோ மீட்ரு, டைமு, ட்ரிப் A, ட்ரிப் B, ட்ரிப் F அது பார்த்துக்கலாங்க. அப்புறம் இந்த வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டியாகவும் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபியூலோட கேஜாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் வச்சுருங்க, 2 பாயிண்ட் இருக்குது. அடுத்தீங்க ஹை பீம் அண்ட் லோ பீமுக்கான இண்டிகேஷன். இங்கே வந்து எக்கனாமியில் ஓடும்போது எவ்வளோ எக்கனாமி லெவலில் ஓடுதுங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அடுத்து இந்த மீட்டருக்கு அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் தாங்க. இதில் வந்து நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி SMS கால் அலர்ட்ஸ் பார்த்துக்கலாங்க. அப்புறம் வெதர் கண்டிஷன் பார்த்துக்கலாம், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஹோண்டா ரோட் சிங்க் ஆப்பில் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் இதெல்லாமே பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வேரியண்ட் வந்து டீலக்ஸ் வேரியண்ட் இருக்குல்லங்க, அந்த டீலக்ஸ் வேரியண்ட்டில் இதே மாதிரி TFT கொடுக்குறாங்க. பட் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் மட்டும் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் SMS கால், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் இதில் இருக்கிற மாதிரி RPM மீட்டர், ஓடோ மீட்டர், ட்ரிப் A, ட்ரிப் Bலாம் நீங்கள் வந்து அதிலே பண்ணிக்கலாங்க. இதோட கண்ட்ரோலில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் கிடையாது. அது போக இந்த இண்டிகேட்டர் சுவிட்சு, ஹார்ன் சுவிட்சு எப்பயும் போல் எப்பயும் வந்துட்டு இருக்கிற மாதிரி தாங்க வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல கில் சுவிட்ச் கிடையாதுங்க. இது வந்து ஆட்டோ ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப், அதாவது ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டனுக்கான கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் சிக்னல் நிற்கிறீங்க, ஒரு 5 செகண்ட்ஸ் பண்ண நிற்கிறீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இதை பிடிச்சி திருப்பி பிரேக்கையும் ஆக்சிலேட்டரும் திருப்பினீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ இதனால் ஃபியூல் சேவ் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட் விஷயம், வண்டியில் ஏறி உட்காந்தோடனே பார்க்குற விஷயங்கள், வண்டி வந்து பிடிக்கிறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. ஓகே, 2 பிரேக்குமே வந்து CBS டெக்னாலஜி. ஸோ ABS இல்லைனாலும் CBS இருக்குங்க. இது கமலஹாசன் இல்லை, விமலஹாசங்கிற மாதிரி ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. பிரேக்கிங்கும் நான் வரும்போது ஓட்டிகிட்டு வந்தேன். பிரேக் பைட்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருக்குங்க. அடுத்த விஷயம், வண்டியில் கால் எடுத்து வச்சிங்கன்னா
என்னதான் ஸ்டைலாக இருந்தாலுமே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 6 ஃபீட் பக்கம் இருக்கேங்க. எனக்கு வந்து கால் வைக்கும் போது கொஞ்சம் ஒரு 1/2 அடி கேப் இருக்குதுன்னு வைங்களேன். ஏன்னா ஒரு 6 ஃபீட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இப்படி முன்னாடி போனாலுமே கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஓகே தாங்க, ஸ்பேஸ் வைஸ் ஓகே. இந்த கொடுத்த இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓகேங்க. அடுத்த விஷயம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஓப்பனிங் அப்புறம் ஃபியூல் ஓப்பனிங்க்கான இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இக்னிஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சீட்டையோ ஃபியூலையோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ கீழே அமுத்துனீங்கன்னா சீட் ஓப்பன் ஆகும், மேலே அமுத்துனீங்கன்னா ஃபியூல் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஃபியூலோட கெப்பாசிட்டி பார்க்கும்போது 5.3 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டிங்க. உள்ள கேப் இருக்குது, நீங்கள் ஃபியூல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸில் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாங்க. ஸோ பாதி தான் பூட் ஸ்பேஸ் வரும். ஏன்னா இது வந்து ஒரு இன்ஜின் கீழே அண்டரில் ப்ளேஸ் பண்ணிருக்காட்டி ஃபுல் பூட் ஸ்பேஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மித்த பிராண்டில் இருக்கிற மாதிரி. இது வந்து ஒரு டீசெண்டான க்ளீனான ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷனும் ஓகேவாக தாங்க இருக்குது. இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக சிசியில் சொல்லணும்னா 123.94 சிசி தாங்க வருது. எக்ஸாக்டாக 125 சிசி நீங்கள் இந்த இடத்துல பேட்சிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ 125 சிசிக்கான செக்மெண்ட்டான கேட்டகரியான வண்டி தாங்க. இந்த வண்டியோட பவர்னு பார்த்துட்டிங்கன்னா 8.3 PS பவர் வருதுங்க. அதே மாதிரி டார்க்னு பார்க்கும்போது 10.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வருதுங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது ஆவரேஜாக 40 to 45 ப்ராக்டிக்கலாக கிடைக்கும். ரொம்ப சிட்டினா ஒரு 40 கிடைக்கும். ஹைவேஸில் கொஞ்சம் லாங் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 45 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 171 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு 160 கம்மினா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் 171 ஓகேங்க. மோட்டோ ஸ்கூட்டர் ஓகே, ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் குட் இன் கிளாஸ்ன்னு தான் நான் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில், ஃபோன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வேலெட்ஸ் இதெல்லாம் கேரி பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா USB C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து C டைப் போர்ட் கொடுக்குறாங்க, C to C. ஸோ அதனால் நீங்கள் C டைப் போர்ட் போட்டு பக்கத்துலேயே மொபைலில் வந்து நீங்கள் நீட்டாக சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். அடுத்த விஷயம், இந்த வண்டியில் என்னென்னலாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னென்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனில் தான் கொடுத்தாங்க. ரியர் பிரேக்கு, ரியர் இண்டிகேட்டரு, நம்பர் பிளேட் லைட்டு மோஸ்ட்டாக ஹாலஜனில் கொடுத்தது ஓகே தான். பட் ஆனால் காம்படிட்டர்ஸ் எல்லாருமே வந்து LED நோக்கி போயிட்டாங்க. பட் ஆனால் இவங்க இன்னுமே ஹாலஜனில் கொடுக்குறாங்க. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்பேரிங் காஸ்ட் வந்து கம்மி. பட் ஹாலஜன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பழைய டைப்பில் தாங்க இருக்குது. ஒரு 2025 அப்டேட்டுக்கு அளவுக்கு பார்க்கும்போது LED இல்லைன்னு நான் சொல்லுவேன். அடுத்த விஷயம், இந்த வண்டியை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரைடு போகலாம், வாங்க ரைடுக்குள்ளே போகலாம். மக்களே எல்லோரும் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதே மாதிரி நானும் ஹெல்மெட் போட்டு தாங்க ஓட்டுறேன். ஸோ இந்த வண்டி வந்து நான் கீ வந்து ஆல்ரெடி பேர் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கீ இண்டிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கீ இண்டிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இருங்க, நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா கீ இண்டிகேஷன் ஆகிடுச்சிங்களா. ஸோ அடுத்து திருப்பினீங்கன்னா ஸோ வண்டி வந்து ஆன் ஆகிடுச்சு. ஹோண்டா லோகோ வருது. இது வந்து நைட் மோட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆனங்காட்டி கொஞ்சம் நைட் மோட் ஆகிடுச்சு. ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் கொடுக்கணும். பட் அதுக்கு பதிலாக வந்து ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்புக்கு ஆன் ஆஃப்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே செல்ஃப் அமுத்துனீங்கன்னா சைலன்ட் ஸ்டார்ட் ஆயிருங்க. அடுத்து நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வண்டியில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் வந்து பழைய டியோ எல்லா மாடல்லையுமே ஒரே மிரர் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இப்போது அந்த மிரரை மாற்றிட்டு ஒரு ஸ்லீக்கான மிரர் சின்னதாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குங்க. ஸோ இந்த மிரர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த பழைய மிரர் அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற கவரேஜ் வந்து எனக்கு தெரியல. ஸோ ரைடிங்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வண்டியை மூவ் பண்ணிடலாங்களா. எனக்கு பின்னாடி விப்ரேஜஸ் ப்ரோ இருக்காருங்க. அவர்கிட்டையும் நான் ஃபைனலாக எப்படி இருக்குன்னு நான் சஸ்பென்ஷன் பற்றி அவர்கிட்ட தான் கேட்பேன். வாங்க ரைட்குள்ளே போகலாம். ஸோ வண்டி இனிஷியல்லாம் ஸோ எடுத்தோடனே கொஞ்சம் பேட் ரோட்ஸ் தான். நான் ரெகுலராக இந்த ரோட்டில் தான் எல்லா வண்டியும் டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ வண்டி வந்து ஓட்டும் போது நல்லா தாங்க இருக்குது. பிக்கப் வந்து 125 சிசிக்கு அக்ரெசிவ் இல்லைனாலும் அந்த 10.5 நியூட்டன் மீட்டருக்கான டார்க் கொஞ்சம் இருக்குங்க. ஏன்னா 2 பேர் உட்காந்தாலும் எனக்கு பெரிய லேக் தெரியல. ஏன்னா நான் வரும்போது நான் மட்டும்தான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ பெருசாக அதே மாதிரி தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல்லேருந்து அந்த டார்க் ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஏன்னா இனிஷியலில் கொஞ்சம் லேக் ஆகும். அடுத்து மூவ் ஆக தான் பிக்கப் ஆகாமல் இனிஷியல்லேருந்தே நல்லா தாங்க இருக்குது. அதேமாதிரி இந்த மாதிரி குழியிலலாம் விடும்போது ஓரளவுக்கு லைட்டாக ஹார்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், லைட்டாக ஒரு ஹார்ட்னஸ் தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் ஆகட்டும், ரியர்லேயும் ஆகட்டும். அப்புறம் ஹேண்டிலிங்னு பார்க்கும்போது இதை பிடிச்சி உட்காரும் போது எனக்கு ஏதோ ஆக்டிவாவோட அப்படியே ஆக்டிவாவில் உட்காந்த மாதிரி தான் இருக்குங்க. அந்த ஃபஸ்ட் மாதிரி இந்த டியோக்கான அந்த ஒரு எந்த வித சேஞ்சஸும் எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி TFT டிஸ்பிளேயில் RPM மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ RPM இனிஷியல் ரைஸ் ஆகும் CVT கியர் பாக்ஸுங்கிறதுனால. வண்டி வந்து ஒன்ஸ் நல்லா ஒரு 40-50 போகும்போது RPM கொஞ்சம் மிட் ரேஞ்சுக்கு வந்துடும். உங்களுக்கு நம்மளோட ஸ்பீடும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்.
அது போக எக்கனாமி மீட்டரில் இங்கே வந்து எவ்வளோ எக்கனாமியை வந்து இதாகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இண்டிகேட்டர் போடுறேன். ஆக்சுவலாக இண்டிகேட்டர் சொல்லி இந்த சுவிட்சை போட்டேன், பட் இண்டிகேட்டர் போட்டேன். வண்டியோட பிக்கப் டீசெண்டாக இருக்குங்க. பட் ஆனால் ஒரு 125cc-க்கான அக்ரெசிவான கொஞ்சம் இனிஷியலில் கம்மியாக தாங்க இருக்குது. டார்க் நல்லா இருக்குது, பட் பவரில் நான் சொல்கிறேங்க. இந்த மிரர்லேயும் ஓரளவுக்கு டீட்டெயில் வந்து ஓகே தாங்க. ஆனால் பழைய மிரர் அளவுக்கு டீட்டெயில்டாக இல்லை, பட் ஆனால் இதில் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா சைஸ் சின்னது பண்ணதுனால. பட் ஸ்டைலுக்கு ஓகே, பட் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கம்மி தாங்க. வண்டி சவுண்டு வேறு கொஞ்சம் பீட்லாம் மாறிடுச்சுங்களா, கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது வண்டி இன்ஜின் சவுண்டு வந்து. வண்டியோட வைப்ரேஷன் சீட்டில் தெரியுது. நான் உட்காந்துருக்க சீட்டில் வைப்ரேஷன் கொஞ்சம் தெரியுதுங்க. இன்ஜினோட அந்த நாய்ஸ் வர்றன்னு ஒரு வைப்ரேஷன் தெரியுதுங்க. நார்மலாக ஸ்கூட்டரில் தெரியக்கூடாது, இதில் தெரியுது. நான் சொன்னதாங்க, டார்க் ஓகேங்க, பட் பவர் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தாங்க பிக்கப் ஆகுது. சஸ்பென்ஷன் கூட ஓகே தாங்க, அது கூட கொஞ்சம் தான் ஹார்டராக இருக்குது. பட் பவரும் கொஞ்சம் 125 அக்ரெசிவ் இல்லை. பிரேக்கிங் அதே மாதிரி பிரேக் பைட் வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா தாங்க இருக்குது. பேக்கும் ஓகே, நல்லா பக்காவாக பிடிக்குது. நான் பின்னாடி பிடிச்சாலே நல்லா ஈக்குவலாக கிராஜுவலாக பிடிக்கிறங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக தான் பிடிக்கிறேன், நம்பி பிடிக்கிறேன். பட் என்ன தான் சிபிஎஸ் டெக்னாலஜி இருந்தாலும் நான் எப்பயும் சொல்கிறேன்னாங்க, மண்ணிலலாம் நீங்கள் என்ன தான் பிடிச்சிங்கனாலும் அது ஏபிஎஸ் அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி டிராஃபிக்லலாம் பார்த்தீங்கன்னா வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும். ஸோ அது ஆன்லேயே தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் வேணா ஒன்ஸ் நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது அது டிஃபால்ட்டாக ஆன் ஆகிடும். நீங்கள் வேணா அப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடுங்க. என்ன கொஞ்சம் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்கில் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸ்டாப் கொஞ்சம் ஆகி கொஞ்சம் ஃபியூல் சேவ் ஆகுங்க. ஏன்னா நம்மளே மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து ஆகும். அதேமாதிரி நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு ஒன்ஸ் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாப்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுங்க. வண்டி வந்து ஆஃப் ஆனாலும் ஐடில் ஆஃப் ஆனாலும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆகிடும். அது ஒரு சூப்பரான விஷயம். என்ன கில் ஸ்விட்ச் கொடுக்கல, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். வண்டியில் அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா 171 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 171 mmங்கிறங்காட்டி எனக்கு தெரிஞ்சு பெருசாக எங்கேயுமே தட்டலாம். நான் வந்து புலி ரோட்ஸில் அப்புறம் நான் எடுத்துகிட்டு வரும்போது 2-3 பெரிய ஸ்பீட் பிரேக்கெலாம் கிராஸ் பண்ணேன். அந்த மாதிரி டைமில் எங்கேயுமே தட்டலை. ஸோ சர்ப்ரைசிங்லி அது கூட்டுதாங்க. ஸோ நான் போய் ஒரு பிரேக் பண்ணி பார்க்க போகிறோம், பிரேக் டெஸ்ட் பண்ணுறேன். நல்லாவே நாய்ஸியாக இருக்குங்க. இன்ஜின் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது, அவ்வளோ சைலண்ட்டான இன்ஜின்லாம் கிடையாது, கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது. பிரேக்கிங் பின்னாடி எந்த வண்டியும் வரல, ஸோ நல்லா தான் இருக்குது. சரி வாங்க இந்த ரைடோட ஒரு சம்மரி பார்த்துடலாம். மக்களே, ஒரு வழியாக நம்ம டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சிட்டோம். ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட பவரில் கொஞ்சம் அந்த 125cc-க்கான அக்ரெசிவ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஏன்னா BS6 OBD 2B அப்படிங்கும்போது அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனால கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்குங்க. அதே மாதிரி சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஓகே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் என்னென்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஹசார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா காம்படேட்டர்ஸில் எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இவங்க இன்னும் ஹசார்ட் ஸ்விட்ச் வந்து கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கில் ஸ்விட்ச் வந்து மெயினாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாமல் கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா கில் ஸ்விட்ச் கொடுக்க வேண்டிய இடத்துல இதில் ஐடியல் ஸ்டாப்போட ஆன் ஆஃப் பட்டன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதிலே நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் அந்த ஐடியல் ஸ்டாப்பை நீங்கள் ஆஃப் பண்ணும்போது ஒன்ஸ் கில் ஸ்விட்சும் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குங்க. பிகாஸ் ஏன்னா கில் ஸ்விட்ச் இல்லாமல் நீங்கள் ஒரு டைம் சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஐடியல் ஸ்டாப் சிட்டிக்குள்ளே யூஸ் ஆகும். கில் ஸ்விட்சுங்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துக்கலாமேங்கிறது என்னோட கருத்துக்கள். அதேமாதிரி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வண்டியில் மொத்தம் 6 கலர் ஆப்ஷன்ஸ் வருதுங்க. 6 ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில்.
வண்டியோட காஸ்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட ஸ்மார்ட் வேரியண்ட்டோட காஸ்ட்னு பார்க்கும்போது 1,37,000 ஆன் ரோடு காஸ்ட் வருதுங்க. இதுக்கு முன்னாடி டீலக்ஸ் வேரியண்ட்னு பார்க்கும்போது 1,29,000 உங்களுக்கு ஆன் ரோடு காஸ்ட் வருதுங்க. ஸோ இது வேல்யூ ஃபார் மணியாங்கிறது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வண்டி வந்து யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யங்கர் ஜென்ரேஷனில் இருக்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாரும் யூனிசெக்ஸ் ஒரு வண்டி தான் இது. யார் ஓட்டினீங்கனாலே அவங்களுக்கு வந்து செட் ஆகும். அதே மாதிரி கியர் பைக் போகலான்னு பிளான் பண்ணிட்டு சரி ஓகே ஸ்கூட்டருக்கு அடாப்ட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 125 சிசியில் இதில் போகும்போது கொஞ்சம் அந்த பவர் லேக் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பவர்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்கும். பெரிய லேகாக இருக்காது, பவர் லேக்லாம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ஸோ நிறைய வண்டி இருக்குது. பட் ஆனால் இதில் இவங்க தனித்துவமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் அந்த டியோங்கிறது ரொம்ப வருஷமாக ஒரு மோட்டோ ஸ்கூட்டர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை பதிச்ச ஒரு வண்டி தாங்க. ஸோ அதேமாதிரி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் அடுத்து சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.